வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக காஞ்சிபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி செயலாளர் சிவிஎம்பி எழிலரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. அந்த கூட்டத்தொடருக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க. எனக்கு அந்த தீர்மானங்கள் ஓகே, அது தொடங்கும் போதே ஆளுநர் பதவி நீக்கப்படும் வரை அரசியல்மயமாகும் ஆளுநர் பதவியின் கண்ணியத்தை காத்திட அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. அது என்ன நீக்கப்படும் வரை? ஓப்பனிங்கே எண்டு கார்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு கண்ணியத்தை காப்பாற்றுங்கன்னு கேட்டால் எப்படி? அதாவது சில படங்களில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சீனு அந்த அவர் இருப்பார். அந்த சீனை தான் முதல் சீனில் ஆரம்பிப்பார். ஆனால் அதுக்கப்புறம் எப்போ அவர் பள்ளியில் படிக்கும்போது ஆரம்பித்ததுலேருந்து அப்படியே கடைசி சீன் வரைக்கும் நிறுத்துவார். கடைசி சீனை தான் எடுத்தது முதல்ல போடுவாங்க. நமக்கு அப்படி தான் பிக்சரில் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆன பிறகு என்னடா அது இந்த ரோல் என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கும்போது தான் அவர் பழைய இடத்துலேருந்து ஆரம்பித்து எப்படி ஓடினார், விளையாடினார், படித்தார், திருமணம் பண்ணார், காதலிச்சார், என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் போய் முடித்து லாஸ்ட் சீன் முடிப்பாங்கல்ல. அதை போல் இதுதான் கடைசியில் நடக்க வேண்டும், நடந்தே ஆகும் என்பதைத்தான் சுட்டி காட்டுகிற ஒன்றாக அது குறிப்பிடுகிறோம். அதுவரையில் அப்படின்றதுக்கு காரணம் ஏன்னா அதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைனா இப்போ ஆளுநர்கள் தன்னுடைய பொறுப்பை கண்ணியத்துடன் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா கண்ணியத்துடன் நடந்து கொள்ளணும்னு அண்ணா அவர்கள் சொன்னதை போல் ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்குன்னு கேட்டார். ஆனால் திமுக ஆளுநர் பதவியை கண்ணியத்தோடு நடந்து கொண்டால் என்று போதும் என்று சொல்கிறார்கள். அப்போ ஆளுநர் இருக்கட்டும் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு பேசுகிற குதர்க்கவாதிகள்லாம் நீங்கள் நாட்டில் இருந்துட்டு இருக்காங்க. அந்த குதர்க்கவாதிகளுக்கு முதல்ல நாங்கள் சொல்ல வருது, என்றைக்குமே திமுக ஆளுநர் பதவியை ஏற்றுக்கல, அந்த பதவியை திரும்ப பெற வேண்டும், அந்த பதவி என்ற அந்த போஸ்ட்டே அபாலிஷ் பண்ணணும் அப்படின்ற எங்கள் ஸ்டாண்டு தெளிவாக இருக்கணும். அதுக்கு காரணங்கள் இருக்குது, காரியங்கள் இருக்குது. அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட வாதங்கள் இருக்குன்றத ஒரு சொல்லில் தொடங்கிட்டோம். 2 வார்த்தை தான், அது நீக்கப்படும் வரையில் அப்படின்றாலே முடிஞ்சு போச்சு. நீக்கப்பட வேண்டியது என்பதை உறுதியாக நாங்கள் நிற்கிறோம். அதுக்கு பிறகு அவருக்கு என்ன நாம்ஸ்ன்றது தான். அவர் எப்படி கோட் ஆஃப் கண்டக்ட் என்ன மாதிரி நடந்துக்கணும், எந்த மாதிரி நடத்தைக்கு ஒரு சில விதிமுறைகளை நினைக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தின் தலைவராக இருக்க வேண்டுமா, அரசியல் கட்சி தலைவராக இருக்க வேண்டுமா என்ற 2 கேள்வி. நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் பெயரால் வந்திருக்கக்கூடிய தலைவர் மாநிலத்துக்கான தலைவராக இருந்தால் அரசியலமைப்பு சட்டத்திற்கான தலைவராக இருங்கள், அரசியல் கட்சி தலைவராக இருக்காதீர்கள் என்று சொல்லுவோம். இதில் தப்பாங்க இல்லை. ஆளுநருக்கு சில ஆசைகள் இருக்குது, அவர் வெளிப்படுத்துகிறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கணும். இதெல்லாம் ஒரு நல்ல அனைவரும் ரசிக்கக்கூடிய பேச்சுக்கள் தானே. அதை அவர் பேசக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க? சரி, நான் என்ன சொல்கிறேன்னா அதை பற்றி சொல்லிடுறேன். அவர் ஆசைகள் படக்கூடாதோ இல்லை ஆசைகளை பற்றி பேசக்கூடாதுன்ற கருத்துக்கு வந்தால் அந்த ஆசைகள்லாம் பேசுறதுக்கான இடம் இது இல்லை, அதை தெளிவுபடுத்திடுறேன். ஆனால் அவர் குறிப்பிட்ட அந்த 2 கருத்துக்களுக்குள் நாங்கள் பேச வேண்டிய இருக்குன்னா நிச்சயமாக சொல்கிறேன். பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் முன்னேற வேண்டும், பெண்கள் இந்த கருத்தியலை இவர் போய் உத்தரப்பிரதேசத்தில் உட்காந்து சொன்னார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மணிப்பூரில் போய் இவர் உட்காந்து சால்வ் பண்ணி கொடுத்தாருன்னா உலகமே அவரை கொண்டாடுன்ற இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் தான் அங்கே எதிர்பார்க்குறாங்க. இங்கேக்கு தேவையில்லை. ஏன்னா இந்தியாவினுடைய ஒன்றிய அரசனுடைய தரவுகள் கொடுத்துருக்க அடிப்படையில் சொல்லணும்னா 10 நகரங்கள் டாப் மோஸ்ட் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் 10 டாப் 10 அப்படின்னு அறிவிக்கிறாங்க. டாப் 10ல் 2 நாங்கள் வச்சுட்டு இருக்கோங்க. சென்னை 1, கோயம்புத்தூர்னு 1, மிச்சம் 8 தான் இந்த இருக்கிற அத்தனை மாநிலத்திலுமே இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி மாநிலத்துக்கு போய் சொல்லுங்கள், எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்னா போய் தமிழ்நாட்டில் நான் இருந்தேன், பாதுகாப்பு தராங்க, பெண்களுக்கு உரிமை தராங்க, பெண்களுக்கு கல்வி தராங்க, பெண்களை எல்லாவற்றிலும் முன்னுரிமை தருகிறாங்க, பெண்களுக்கான விடியல் பயணன்ற பேரில் இலவச பயணமாக, இலவசம் என்று சொல்வதோட உரிமையோடு பயணிக்கன்னு சொல்கிறாங்க. பெண்கள் உழைப்போடு உழைத்து கொண்டிருக்க, குடும்பத்தை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளை மேம்படுத்துவதற்கு குடும்பத்திற்கான கலைஞர் உரிமை தொகை என்று தராங்க. இப்படி ஒவ்வொன்றத்தையும் பெண்களுக்கான ஒரு ஆட்சியாகவே நடந்து கொண்டு இருக்கணும்னு போய் அங்கே போய் பேசட்டும். அங்கே போய் பேச வேண்டிய இடத்த விட்டு இங்கே பேசினா என்ன அர்த்தம்?
இது இது என்னன்னு சொல்வீங்க நீங்கள்? இது வந்து ஆளுநரோட அழகாது, அவர் பதவிக்கு அழகாது. ரிசைன் பண்ணிட்டு வந்து அரசியல் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, இதை ஆதரித்து ஊடகங்களில் பேசும்போது எதெல்லாம் கொண்டு வராங்கன்னா, ஒருத்தர் காரில் விரட்டிட்டு பெண்களை வந்து காரில் வந்து பின்தொடர்ந்து போகிறாங்க, அவங்க திமுக அனுதாபிகளாக இருக்கிறாங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒன்று நடக்குது, அதில் அவர் வந்து கொஞ்சம் குறிக்கிற விரும்புகிறேன், தப்பா எடுங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தினோட வேந்தர் யார்? ஐயா ஆளுநர் ஆர்.என். ரவி தான். முதல்ல பொறுப்பேற்க வேண்டியவர் அவர் தான். நான் பட்டவர்த்தமாக யார் அந்த சார்னா அந்த சார் தான் வந்து பதில் சொல்லணும். அவர் கஸ்டடியன், அவருடைய பொறுப்பில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு தவறு நடக்குதுன்னா முதல் ஆள் அவர் வந்து இருக்கணும், என்கொயரி பண்ணிக்கணும். யார் தப்பு பண்ணாலும் தப்பு தாங்க, அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அந்த தண்டனை, அந்த குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டியவர், அதில் ஏதாவது மாறுபட்டிருக்கா? இல்லவே இல்லை. அதுவும் நாங்கள் மறுக்கலையே. அப்படிப்பட்டவரை யாராவது திமுக அரசு காப்பாற்றிருக்குதா? அதுவும் கிடையாது. கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கு, விசாரணையில் இருக்கிறார். கடுமையான விசாரணைகள் என்று ஒரு பக்கம் விமர்சனங்கள் வருகிறது. அதெல்லாம் தாண்டி அவரை பற்றி விசாரித்து கொண்டு இருக்குது. மிக விரைவான வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது என்று எல்லாம் இத்தனை பிரச்சனைகள், இத்தனையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறது அரசு. அரசோட கடமையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு கேம்பஸ், நான் திரும்ப கேட்குறேன், ஒரு கேம்பஸ்குள்ளே நடக்கிறது யார் பொறுப்பு இருக்கிறதுன்னு தான் கேட்குறேன். ஒரு தொழில் நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்துக்குள்ளார ஒரு தொழிலாளிக்கு அத்துமீறலோ தவறான ஒரு நடவடிக்கையோ அல்லது அவர் மீது ஒரு தாக்குதலோ ஏதோ நடந்துச்சு, முதல்ல யார் குற்றவாளியாகவோ அல்லது யாரை கேள்வி கேட்பீங்க? நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற கேள்வி கேட்பீங்களா, இல்லை நேராக முதலமைச்சர் கேள்வி கேட்பீங்களா? நான் கேட்கக்கூடாதுன்னு கூட சொல்ல, குற்றம் சாட்டாதீங்கன்றேன். ஏங்க என்னங்க நம்ம ஆட்சியில் இருக்குது, இது மாதிரி ஆட்சின்னு கூட கேளுங்க, தப்பு கிடையாது. ஏதோ ஒன்று மாதிரி குற்றம், ஒரு நிறுவனத்துக்குள்ளற தொழிற்சாலைக்குள்ளே ஒரு நடந்திருக்குன்னா முதல் வேலை என்ன பண்ணுறீங்க? என்னைக்காவது யாராவது போராட்டம் தமிழக அரசே உடனே இது உன் குற்றம்னு சொல்லிக்குதா? கிடையாது. தொழிலாளியை தாக்கிய நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடு, ஒன்று. நிர்வாகமே வந்து பொறுப்பேற்று உடனடியாக நிவாரணம் தா, இல்லை உன் மேலே காவல்துறை மீது புகார் அளிக்கிறோம், அவர் மேலே பதவி விட்டு நீக்கு, இப்படி தான் நிர்வாக அந்த ஒரு எந்த தொழிற்சாலைக்குள்ளே நடந்தால் அவங்கள சார்ந்து பேசுவாங்க. ஒரு ஸ்கூலுக்குள்ளே நடந்தால் அந்த ஸ்கூலோடைய சம்மந்தப்பட்டவங்கள தான் கேட்பாங்க முதல் கேள்வியாக. அப்போ ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு ஸ்கூலுக்குள்ளே நடந்தால் ஸ்கூலோடைய நிர்வாகத்தினுடைய ஹெட் வரைக்கும் கேட்குறீங்க, பல்கலைக்கழகத்தினுடைய ஹெட்டை ஏன் இது வரைக்கும் கேள்வி கேட்கல? அது கேள்வி கேட்க விடாதுன்றது இல்லை. அபத்தமாக வந்து ஒரு மாநில அரசு, ஏங்க நான் கேட்குறேன், மாநில அரசு நடவடிக்கை எடுக்கலை என்று சொன்னால் தவறு. ஃபாத்திமான்ற பெண்ணு ஐஐடியில் தற்கொலை செஞ்சுக்கிடுச்சு 2018 என்று கருதுகிறேன், இல்லை 19 டிசம்பர் மாதம் என்று கருதுகிறேன். அந்த மாணவிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கப்பட்டது. இன்றைய வரைக்கும் ஐஐடி, ஐஏஎம், ஐஏஎஸ்சி என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்களில் முதல்ல இடஒதுக்கீடு கொள்கையை ஒழுங்காக கடைபிடிக்கிறது இல்லை. பிறகு அங்கே ஒரு பெரிய ஜாதித்துவ அரசியல் போல ஜாதித்துவ கல்வி முறையை அங்கே போதிக்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ப்ரொஃபஸர்ஸு, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே வந்து ரிசர்வேஷன் பாலிசியே எல்லாமே நியமிக்கப்படுகிறவர்கள். அப்போ அவங்க என்னன்னா அந்த உயர் ஜாதி, பெரிய பணம் படைத்தவர்கள், நாங்கள் தான் கல்வியில் சிறந்தவர்கள் என்றெல்லாம் ஒன்று இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை இந்த இடஒதுக்கீடு கொள்கை மூலமாக உடைத்தெறியப்பட்டிருக்கிறது. சரியான கல்வி முறையை தருவதன் மூலமாக உடைத்தெறியப்பட்டு சாமானியன் வீட்டு பிள்ளையெல்லாம் படிக்கக்கூடிய நிலை வருது. என்ன பண்ணுறாங்க? வடநாட்டில் நடக்கிற பிட்ஸ்பிலானியிலையோ வேறு ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன் நினைக்கிறேன், அங்கே போன ஒரு ஆதிராவிட வீட்டு குடும்பத்தை சேர்ந்த பையன் போய் படிக்க போனால் என்னால் தாங்க முடியல இவங்களோட டார்ச்சர்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டான். எத்தனை மாணவர்கள் படிப்பை நிறுத்தி விட்டு வெளில வந்திருக்காங்க தெரியுங்களா? ஐஐடி என்ட்ரின்றது ஒரு பெருமைன்னா அந்த ஐஐடி என்ட்ரிக்குள்ளே போய் அவன் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே படுற பாடு அவட. ஃபாத்திமா அப்படி தான் வந்துட்டு ஒரு இஸ்லாமிய பெண்ணுன்றதுனால அவங்கள பயங்கர கொடுமைப்படுத்தினாங்க, எல்லாம் பண்ணாங்க. டெத் நோட்டு தற்கொலைக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கு. இந்த ப்ரொஃபஸர்ஸு இந்த மாதிரி இவங்க பண்ண மன உளைச்சல் தந்ததுனால தான் நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன். கைது பண்ணுன்னு சொன்ன போது கைதே பண்ணலை. அது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காத எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன யோகிது இருக்குது அதை பற்றி அவர் பேசுறதுக்கு? ஒரு டெத் நோட்டு இருக்குது, ஒரு பெண்ணுடைய டெத் நோட்டுன்னு சொல்கிறது லாஸ்ட் நோட் ஆஃப் தட்.
சூசைட் நோட்டுன்னுவாங்க, டெத் நோட்டுன்னுவாங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுவாங்க. தற்கொலைக்கு முன்பாக எழுதப்பட்ட எந்த ஒரு கடிதமும் அல்லது ஒரு சின்ன துண்டு சீட்டு இருந்ததுனா கூட அது இட் காட் தி வேலிட். ஏன்னா கையெழுத்து பொண்ணுன்னு கூட கிடையாது. ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதான் அவங்களோட டெத் நோட். சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸஸ் வச்சுட்டு கன்விக்ஷன் கொடுக்கலான் இருக்குது. அவ்வளோ முக்கியமான எவிடன்ஸையிலேயே இக்னோர் பண்ணவங்க இவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி வந்து ஒரு அரசு வந்து பாதுகாப்பு தரவில்லைன்னு சொல்ல முடியும்? ஒன்றை முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு தனி மனிதன் இடத்துலையும் அவனவன் ஒழுக்கமானவனாக இருந்துட வேண்டும். நான் வந்து தவறு செஞ்சுட்டே இருப்பேன், அரசாங்கம் வந்து அந்த இடத்தெல்லாம் தலையிடும்னு சொல்ல முடியாது. முதல் விஷயம் அதான் நாகரிகம் அடைந்த ஒரு சமூகத்தினுடைய அடையாளம் ஒன்று. இரண்டாவது, இவ்வளோ பெரிய மாநிலத்தில் அங்கொன்றும் இங்கொன்றும் நடப்பது என்பதை நான் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் அப்படி நடக்காமல் இருக்கிற இடம் இங்கே இருக்கிறதுன்னு எங்கேயாவது சொல்ல முடியுமானா எங்கேயுமே கிடையாது. உலகத்தில் எவ்வளோ உயர்ந்த நாடு, எவ்வளோ சிஸ்டமேட்டிக் வச்சுருக்கோம், எல்லா விதமான தொழில்நுட்ப வைத்து நாங்கள் கண்காணிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய எந்த மாநிலத்திலும் தவறுகள் நடக்கிறது. அதை எவ்வளவு விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அது அடுத்த காலகட்டங்களில் எப்படி வராமல் தடுக்கப்படுகிறது என்ற நடவடிக்கைகளை வைத்து தான் வேல்யூவேட் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இவர் உட்காந்துக்கிட்டு குற்றம் சொல்கிறன்ற பேரில் நானா கேட்குறேனே, தனி நடு ரோட்டில் அம்மனமாக்கி ஒரு ஊர்வலமாக அழைத்து வந்து கேவலமாக நடத்திய ஒரு மாநிலமாக மணிப்பூர் இருக்குது. இது வரைக்கும் ஒருத்தர் கூட வாய் திறக்கலை. என்ன யோகிதை இது? என்ன நியாயம் இது? உத்தரப்பிரதேசத்தில் என்னென்ன கேவலங்கள் நடத்தி இருக்காங்க, எவ்வளோ மோசமாக பெண்களை வந்து நடத்தப்பட்ட எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது. அதெல்லாம் இப்போ குறிப்பிட்டு சொல்லிட்டு போனாலே போச்சு. குஜராத்தில் நடந்த குற்றம் என்ன? நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.